Taste the Daily. ஹெலிகாப்டர் விபத்தில் காலமான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பழமைவாத கருத்துகளில் தீவிர நம்பிக்கை கொண்டவர். மத நடைமுறைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்ட இவர் அதை அதிபர் என்ற முறையில் கடும் போக்குடன் செயல்படுத்தியவர். 63 வயதான ரைசி 15 வயதிலிருந்தே மதக்கல்வியை பயின்று அதில் தேர்ச்சி பெற்றவர். பின்னர் ஈரான் அரசில் நீதித்துறையில் வழக்கறிஞராக தேர்ந்த ரைசி 5000 அரசியல் கைதிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைகளுக்கு காரணமானவர்களில் ஒருவர் என விமர்சிக்கப்பட்டார். எனினும் 1989 நாட்டின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட பின் ரைசியின் எழுச்சி அதிவேகமாக இருந்தது. 2017 ஈரான் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ரைசி பின்னர் 2021 தேர்தலில் மீண்டும் களமிறங்கி அதிபர் பதவியை கைப்பற்றினார். ஈரானின் பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பதிலும் ஊழல்களை ஒழிப்பதிலும் தீவிரமாக பணியாற்றி கவனத்தை ஈர்த்தார் ரைசி. அதே நேரம் மக்களின் வாழ்க்கை தரம் சரிவு, மக்கள் பிரச்சனைகளை விட பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது என பல வகைகளில் இவர் விமர்சனத்திற்கு உள்ளானார். ஹிஜாப் போன்ற பழமைவாத கட்டுப்பாடுகளை கடுமையாக அமல்படுத்தி அதனால் நாட்டு மக்களின் மாதக்கணக்கிலான போராட்டங்களையும் ரைசி எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை மேம்படுத்திய ரைசி இதற்காக மேற்கத்திய நாடுகள் தெரிவித்த கடும் எதிர்ப்பையும் நிராகரித்தார். இதனால் விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் ஈரானை வெகுவாக பாதித்தது. ஆனால் நீண்டகால எதிரியாக பார்க்கப்பட்ட சவுதி அரேபியாவுடன் இணக்கமாக சென்றது, இந்தியா, சீனா போன்ற கிழக்கத்திய நாடுகளுடன் நட்பு பாராட்டியது ரைசியின் சாதுரியமான வெளியுறவு கொள்கையாக பார்க்கப்பட்டது. இஸ்ரேலுடன் தொடர்ந்து கடும் போக்கை மேற்கொண்ட ரைசி தனது பதவிக்காலம் முழுவதும் சர்ச்சைக்குரிய நபராகவே அறியப்பட்டார். மத அமைப்புகளுடன் சுமூக உறவை பேணிக்காத்த இவர் அடுத்த சுப்ரீம் லீடர், அதாவது நாட்டின் பெரும் தலைவராகவும் உயர்வார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில்தான் எதிர்பாராத இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. Taste the Daily.